இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளாக இருக்கிறது. நேற்றைய தினத்தை பார்க்கலாம், இன்றைய தினம் ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியங்களை செய்கிறீர்களோ எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பும் கிருபையும் தயவும் உதவியும் உங்களோடு கூட இருந்து அதை வாய்க்க செய்யும். நீங்கள் தேவனுடைய பாதையில் நடக்கும் பொழுது அவர் உங்களுக்காக பாதைகளை உருவாக்குவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நல்ல நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கடவுள் கொடுத்த கட்டளை. கடவுள் நம்மளுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார், புதிய கட்டளையை கொடுத்திருக்கிறார். அது என்னன்னா, நீங்கள் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். உங்களை எப்படி நேசிக்கிறீங்களோ, உங்கள் மேலே எப்படி அன்பாக இருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எப்படி கண்ணும் கருத்துமாக நீங்கள் செய்கிறீங்களோ அப்படி ஒருவரில் ஒருவர் மற்றவருக்கு நீங்கள் அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் இந்த நாட்களில் இருக்கிறோம். சிலுவையை பற்றி அதிகமான காரியங்களை நாம் பேசி கொண்டிருப்போம், தியானம் பண்ணி கொண்டிருப்போம், அதை பற்றி யோசித்து கொண்டிருப்போம், அதை கொண்டாடுவோம். ஸோ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இந்த வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார். பல நேரங்களில் இந்த கட்டளையை பின்பற்றுறது ரொம்ப கடினமான காரியம். எப்படி மற்றவங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். ஆனால் குட் ஃப்ரைடே, இந்த புனித வெள்ளி அப்படின்னு நம்ம கொண்டாடுகிற இந்த நாள் என்னன்னா, தேவன் நம்மேல் எவ்வளோ அன்பாக இருந்தார் என்பதை காட்டுகிறது தான். The test of Christianity is not loving Jesus but loving Judas. கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை, கிறிஸ்துவத்தினுடைய சோதனையே என்னன்னா, இயேசுவை நேசிக்கிறது கிடையாது, யூதாஸை நேசிப்பது. இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசு மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன்னு யார் வேணாலும் சொல்லலாம். அது ரொம்ப கடினமான காரியம் கிடையாது. ஆனால் யூதாஸை நேசிப்பது, யூதாஸ் மேலே அன்பாக இருக்கிறதுன்றது கடினமான காரியம். அது யாருக்குமே சுலபமாக செய்ய முடியாத காரியம். ஆனால் அதை செய்வது தான் கிறிஸ்துவம், அதை செய்கிறவன் தான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இயேசு கூட இருந்த சீஷன் தான் யூதாஸ் காரியர். அவனுடைய மனதினுடைய யோசனை, எண்ணம், அவன் என்ன செய்ய போகிறான் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருந்தார். இருந்தாலும் அவனை நேசித்தார். இயேசு காட்டி கொடுக்க போகிற முதல் நாள் வரைக்கும் யூதாஸோடு கூட இருக்கிறார். ஒன்றாக எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. இயேசு சொன்னார், நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமா செய் அப்படின்னு சொல்லி யூதாஸிடம் கடைசி வரைக்கும் அவர் பேசி கொண்டு தான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சிலுவைக்கு அப்புறம், சிலுவையில் அவர் மரித்ததுக்கு அப்புறம் யூதாஸுக்கு தேவையான மன்னிப்பையும் யூதாஸுக்கு தேவையான மனம் திரும்புதலையும் அவர் ஆயத்தமாக வைத்திருந்தார். ஆனால் யூதாஸ் அதை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இயேசுவை நேசிப்பது ரொம்ப சுலபம், ஆனால் யூதாஸை நேசிப்பது தான் கிறிஸ்தவம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் குட் ஃப்ரைடே, அதுதான் சிலுவையின் தியானம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல யூதாசுகள் இருக்கலாம். யூதாஸை போல எண்ணங்களுடைய பல மனிதர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களை நேசிப்பது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையா இருக்கிறது. ஸோ இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை பின்பற்றும்படிக்கு ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. யூதாஸை நேசிப்போம், நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம்.